السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு அருளி நமக்கு பொக்கிஷமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்து அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்து குர்ஆன் படி வாழ்ந்து காமித்து தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரு குர்ஆனில் அத்தியாயம் 56 வசனம் 60 சொல்கின்றான், நஹ்னு ஹத்தர்னா பைனஹுமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்புகீன். உங்களுடைய மரணத்தை நான் தான் தீர்மானித்துள்ளேன், நிர்ணயித்துள்ளேன் என்று சொல்கின்றான். அல்லாஹ் யார் யாருக்கு எந்தெந்த வகையில் எந்தெந்த முறையில் இந்த உலகத்தில் மரணிக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும்? ஏனென்றால் மரணம் நமக்கு முன்னாடி தான் இருக்கிறது, பின்னாடி அல்ல. அந்த மரணத்தை நினைத்து நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லியிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழி எப்படி காட்டி தந்தார்கள், அதுபோல் வாழ வேண்டும். அதுபோல் வாழாவிட்டால் நமக்கு இந்த கபூர் வேதனை அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு தலைப்பு தீயவர்கள் கபூர் வேதனை என்ற தலைப்பு. முதலில் இந்த மனிதர்கள் எப்படி தீயவர்களாக மாறுகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். ஏனென்றால் மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறை தூதராக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி தந்து அவர்கள் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் வழியில் செல்கிறார்கள். ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், முன்னோர்கள் வழிதான், நாங்கள் முன்னோர்களை தான் பின்பற்றுவோம். இன்னொருவர் சொல்கிறார், நாங்கள் சஹாபாக்களை தான் பின்பற்றுவோம். நபியை யார் பின்பற்றுவது? நபிக்கு வஹி வருமா, இல்ல சஹாபாக வஹி வருமா, இல்ல முன்னோர்களுக்கு வஹி வருமா? யாருக்கு வஹி வந்தது, யாருக்கு குர்ஆன் அருளியது? இதையெல்லாம் தெரியாமல் பாமர மக்கள்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார் என்றால் சில நபர்கள் தான், உலமாக்கள், பெரியார்கள் எப்படி சொல்லிக்கிறார்கள் அவர்கள் தான். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நமது செக் போஸ்ட் கபூர், அந்த கபூரிலே நாம் பாஸ் பண்ண வேண்டும் என்றால் நபி வழி பின்பற்ற வேண்டும். நபி என்ன சொல்லியிருக்கிறார்கள், நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது என்ன, அதே மாதிரி நேரு வழியில் தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் மரணம் நிச்சயம். பல குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில். அப்போது மனிதர்கள் எப்படி தீயவர்களாக ஆகிறார்கள், எப்படி அவர் கெட்டவனாக மாறுகிறார் என்றால், நமது குர்ஆனில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்றெல்லாம் அழகான முறையில், சரியான முறையில் சொல்லி தந்திருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுபடி நபிகள் வாழ்ந்து காமித்து தந்திருக்கிறார்கள். எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனா முதல்ல வந்துட்டு நமது இந்த புறம் பேசுவதை பத்தி பார்ப்போம். ஏனென்றால் இந்த புறம் பேசுவதை பத்தி ஹதீஸ்ல நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்காங்க. அபுதாவுதுல வந்துட்டு 4878ல 4235 பாருங்களேன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த புறம் பேசுறதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மிஹராஜுக்கு அழைத்து சென்ற போது அவங்க சொல்றாங்க, நான் ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன். அவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, அந்த சமுதாயத்தை கடந்து செல்லும் போது பார்த்திருக்காங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த சமுதாய மக்கள் அவர்கள் கையில் வந்து செம்பினாலான நகங்கள், அவர்கள் கையில் செம்பினால் கைகள் விரல்கள் எல்லாம் அந்த செம்பால வந்து நகங்கள் இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நெஞ்சில மார்பங்கள்ல வந்து இப்படி கீச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாவே கீச்சுறாங்க, முகங்கள் மார்பங்கள்லாம் கீச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க அப்போ ஜிப்ரீல் சொல்றாங்க, இவர்கள் புறம்பேசி மக்களின் இறைச்சியை சாப்பிட்டு அவர்களின் தன்மான உணர்வுகளை காயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு சகோதரன் போனம் இருக்குல்ல, சகோதரன் போனம், அதை வந்து நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிடுவீங்களா? அந்த அளவுக்கு அந்த புறம் பேசுவதை எச்சரிச்சிருக்கின்றார். அப்போ அந்த தண்டனை பாருங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் போய் பார்த்துருக்காங்க, தன் கையால தனக்கு தண்டனை கொடுக்க அல்லாஹ் கொடுக்க வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து புறம் பேசுறதுனால இந்த விபரீதம் வருது. அப்ப அந்த புறம் பேசுறதுனால இந்த உலகத்துல என்ன பிரச்சனை வருது, முதல்ல அதை பார்க்கணும்ல. வாழ்க்கையே கெட்டு போகுது. ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பான், ஆனா வந்து அதை கெடுக்கிறது புறம் பேசுவது. அந்த வீட்டுல போயிட்டு இப்போ அவன் வந்து நல்ல மாதிரி இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, புருஷன் முன்னாடி நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இவன் வந்து என்ன பண்றது, 1க்கு 2 சொல்றது. எப்படி புருஷன்கிட்ட வந்து மனைவியை தவறா சொல்றது, மனைவிட்ட வந்து தவறா புருஷன்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி புறம் பேசி அந்த வாழ்க்கையை கெடுக்கிறது. அதனால இந்த மாதிரி பல பிரச்சனைகள், புறம் பேசுவதால பல வாழ்க்கைகள் கெட்டு போகுது, பல சீரழிவுகள் இருக்கிறது. இந்த மாதிரி பேசுறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான தண்டனை கொடுத்துருக்கான். அப்ப இதெல்லாம் வந்து ஹதீஸ்ல அறிவிச்சிருக்கிறான்ல, இதை தெரிஞ்சும் நம்ம தவறு பண்றோம்ல, அதனால தான் அந்த கபூர் வேதனையை அவன் தீயவர்களாக மாறுகிறான். அப்போ தீயவர்களாக மாறினா இதுதான் தண்டனை. இது ஏன் தீயவர்களாக மாறினா, இவன் ஏன் அந்த ஹதீஸை நம்பல, ஏன் வந்து இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தேவையில்லாம வந்து ஹதீஸை நம்ப மாட்டிருக்கான், குர்ஆனை நம்ப மாட்டேங்கிறான், என்ன காரணம்? ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் இவன் வந்துட்டு நம்பல. அதாவது முதல்ல வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நிராகரிச்சிருக்கான். அப்போ வந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 2வது அத்தியாயத்துல வந்துட்டு வசனம் 161ல, இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் லஹ்னத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். யார் இந்த வேதத்தை உண்மைகளை நிராகரிக்கிறார்களோ, இன்னும் நிராகரிக்கும் காபிர்களாகவே மறந்து விடுகிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடையும் மனிதர்கள் அனைவருடைய சாபம் உண்டாகும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் வேதத்தை நம்பாதனால தான் இதெல்லாம் செய்யறான். அப்ப அந்த வேதத்தை நம்பாதனால இதெல்லாம் சேர்ந்ததுனால அல்லாஹ்வே என்ன சொல்லிட்டான் பாத்தீங்களா, அவர்கள் மீது மலக்குகளுடைய மனிதர்களுடைய அனைவருடைய சாபம் உண்டாகும் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லிட்டான். ஏன்னா இவன் மறுமையை நம்பாம தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், புறம் பேசுறது, அடுத்தவனை கெடுக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதத்தை அழுச்சாட்டியமாக அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த குர்ஆன்ல எல்லாத்தையுமே அறிவிச்சிருக்கான். இது மறுமையை நம்பாதவர்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை. அவர் தான் இந்த தீயவர்களாக மாறுகிறார்கள். அப்போது தீயவர்களாக மாறினால் என்ன நடக்கும் கபூர்ல? அப்போ வந்து இப்படிப்பட்ட மனிதர்கள்
இறந்து போவார்கள். அவர்களுக்கு கபூரில் என்ன வேதனை நடக்கும்? ஏனென்றால் இவ்வளவு அலட்சாட்டியம் பண்ணி கொண்டு அவர் நிராகரித்த வண்ணமாக மறைந்து விட்டார். மரணித்தவுடன் இவர் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த பிறகு விசாரணை செய்யப்படும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். வந்தவுடன் என்ன கேட்பாங்க அந்த மனிதர்கிட்ட? மன் ரப்புக்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேள்விதான். மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம இங்க உலகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? என்னப்பா 3 கேள்வி தானே, அந்த 3 கேள்விக்கு நம்ம என்ன பெரிய விஷயமா, பதில் சொல்றது கஷ்டமா? இந்த மாதிரி தீய செயல்கள் சேர்ந்து விட்டு நீங்கள் அனாச்சாரம் அட்டூழியங்கள்லாம் பண்ணிவிட்டு நீங்க வட்டிக்கு வாங்கிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு அங்க போய் கபூர்ல போனா இதுக்கு பதில் சொல்லுவோமா? எப்படி பதில் சொல்ல முடியும்? என்ன சொல்வார்கள் தெரியுமா அந்த மனிதர்கள்? உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டதுக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? லா அதிரி அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரியாது. மறுபடியும் கேட்பாங்க, எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். அந்த மனிதனுக்கு பாருங்க, எனக்கு தெரியாதுன்ற சொல்ல வார்த்தை எவ்வளவு வேதனைக்குரிய வார்த்தை நினைச்சு பாருங்க. நம்ம அதுலயே ஃபெயிலியர் ஆயிருவோமே. நம்ம செக் போஸ்ட் கபூர் வாழ்க்கை. அந்த கபூர் வாழ்க்கையில இறைவன் உன்னுடைய படைத்தவன் யாரும் கேட்டதுக்கு சொல்ல முடியல. இங்க வச்சு நம்ம சொல்லுவோம் அல்லாதான், எல்லாமே சொல்லுவோம். ஆனா உன்னால அங்க சொல்ல முடியுமா? ஏன்னா இவ்வளவு தப்பு பண்ணிட்டு போயிருக்கலையே. பண்ணி அடுத்தவனை மதிக்கிறியா? தர்மம் பண்ணியா? வச்சுட்டே இருந்திய, அதிகமான வச்சிருந்திய, அதிகமான விபச்சாரம் பண்ணிய, கொஞ்சம் நஞ்சு விபச்சாரம் பண்ணியா? அண்டை வீட்டார நீ விட்டியா? எங்க அனாச்சாரங்கள் விபச்சாரங்கள் என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த விபச்சாரம் சாதாரண விஷயமா அதை என்ன சொல்லியிருக்காங்க? விபச்சாரம் செய்பவன் முஸ்லீமாக இல்லை, முக்மீனாக இல்லை. விபச்சாரம் செய்யும் போது ஆணும் பெண்ணாம இருந்தாலும் சரி என்று சொல்லியிருக்கிறான். அது தெரிஞ்சிருந்து விபச்சாரம் பண்றியப்பா. அழித்து ஒழிக்கக்கூடிய பாவத்துல பெரிய பாவம் விபச்சாரம்ல. கல்லால எரிந்து அடிக்க வேண்டிய தண்டனை கொடுக்க வேண்டிய விபச்சாரம் அல்ல. அந்த விபச்சாரத்தை அசால்ட்டா பண்றியா? ஏப்பா பெரிய பாமாக்கா சின்ன பாமாக்கான்னு பழகுறீங்க. தம்பி பொண்டாட்டிய நீ விபச்சாரம் பண்றிய. நீ எங்கப்பா போவ? கபருக்கு தானப்பா போவ. எங்கேயும் ஓட முடியுமா? கபூர் வாழ்க்கையை உன்னால அனுபவிக்க முடியுமா? சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கபூர் வாழ்க்கை சும்மா இல்ல, விடமாட்டான்லா சுப்ஹானஹு வ தஆலா. நீங்க சாதாரண நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். மறுமையை நம்புங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரொம்பவும் உங்களை கபூர் வாழ்க்கை சாதாரண விஷயம் இல்ல, இன்னும் அதிகமான தண்டனைகள் இருக்கிறது. பாருங்க, 2வது கேள்வி கேட்கிறாங்க மலக்குமார்கள் கேட்பாங்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த இறந்து போன இந்த தீயவர்கள் அதே தான் சொல்லுவான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவன் சொல்லுவாரு மறுபடியும் மீண்டும் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். அப்பொழுது மஹாதா ரஜுலுன் அல்லதி கொய்தபிக்கும், இந்த தூதரை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை காமித்தே கேட்பார்கள். ஏன்னா அந்த கபூர்ல பாருங்க, காமித்தே கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த தீயவர்கள்ட்ட காமிச்சு கேட்பாங்க, இவங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான், ஹா லா அதுரி ஓ யுனாதி முனாதி மினஸ்ஸமாய் அந்த கதம், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்றுதான் சொல்லுவான். ஏன்னா இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு போனான்ல அங்க ஊர்ல. அடுத்தவன் சொத்த ஆட்டையை போடுறது, அடுத்தவங்களது ஏங்குள்ளதான் சொல்றது, புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, மார்க்கத்தை பேணாம மறுமையை நம்பாம நீ உனக்கு உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்தல்ல. அதனாலதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம தவிக்கிறாங்க. இதே மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான். இப்போ வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வரும். அல்லாஹ் சொல்கின்றான், அவன் பொய் சொல்கின்றான், அவன் பொய்யன், அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வானத்தில் இருந்து அல்லாஹ் பேசுவான். அந்த அல்லாஹ்வுடைய பேச்சு அவன் காதில் விழும். அல்லாஹ் சொல்கின்றான், அவனுக்கு நரகத்தின் விரிப்பை விரியுங்கள். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. கபூர்ல அடக்கம் பண்ணியாச்சு, கேள்வி கேட்டாச்சு. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியாதுன்னு சொல்றான்.
அப்ப நம்ம அல்லாஹ் வந்து தூதரை அனுப்பிச்சு விட்டு குர்ஆனை கொடுத்து அதுபடி வாழ்ந்து நமக்கு வாழ்ந்து வழிகாட்டியது தான் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முன்னோர்களை தான் நான் பின்பற்றுவேன், நான் சஹாபாக்களை தான் பின்பற்றுவேன்னு சொன்னியப்பா. யாருக்கு வஹி வந்துச்சு? யாருக்கு வஹி கொடுத்தான் அல்லாஹ்? நபிக்கு தானே வஹியை கொடுத்தான். அப்ப நபி தானே நம்ம பின்பற்றணும். இன்னைக்கு நபியை பின்பற்றாம நீங்க வந்து மாட்டிக்கிட்டிய. யாரு வருவா? முன்னோர்கள் வருவார்களா கபூருக்கு? இருட்டறை. அந்த கபூர்ன்றது பயங்கரமான ஒரு இருட்டறை. சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க? அதனாலதான் பாத்தீங்களா அல்லாஹ் சொல்கின்றான், அவனுக்கு நரகத்தின் விருப்பை விரியுங்கள். பாய் கூட நரகத்தின் விருப்பம்னா சாதாரணம் இல்ல. நரகத்தின் வாசலை திறந்து விடுங்கள். நரகத்தின் வாசல். அவனுக்கு நெருப்பு காற்றை காற்றுங்கள். பாத்தீங்களா, கபூரை நோக்கி அந்த நெருப்பு காற்றை வீசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிடுகின்றான். அது மட்டுமில்ல, விஷக்காற்றையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்றான். ஏங்க, ஒரு காத்து சாதாரண காத்தையே புயல் அடிச்சா தாங்க முடியாது, அப்புறம் விஷ காத்து அந்த அந்த நரகத்தினுடைய வேதனை, நரகத்துடைய விரிப்பு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மற்றும் கபூரை வந்து நெருக்கம் செய்யும். இந்த அநியாயக்காரன் உலகத்தில் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தான், எவரையும் மதிப்பதில்லை. எப்போது பார்த்தீங்களா, இப்போது பாத்தீங்களா, இதுதான் வந்து எவனை மதிக்காம எவனை போனானே, இன்னைக்கு அவனுடைய செயலை பாத்தீங்களா, கபருடைய வேதனை பாருங்க என்னலாம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப மற்றும் ஒரு தண்டனை இருக்குது பாருங்க. கபில் ஒரு நபர் வருவார், அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? ரொம்பவும் அழுக்கான முகம், ரொம்ப அருவருப்பான, பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு துர்நாற்றம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமான துர்நாற்றம். அந்த மனிதன் வந்து இவன் அவன் கேட்பான், யாரு இறந்து போனவன் கேட்பான், அந்த தீயவர் மரணம் கேட்கும், எப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்பான். அவனை பார்த்து யாருன்னு கேட்பான். அப்ப அதற்கு அந்த மனிதன் சொல்லுவான், இப்ப நீ உலகத்துல கேடுகட்ட கேவலமான செயல்லாம் செய்தல்ல, அதான்பா மொத்தம் உருவம் தான், நான் மனிதனா உருவாகி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். எப்படி? அவன் மரணம், அதாவது அவன் வந்துட்டு மறுமை காலம் வரை உன்னுடன் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படின்றான். பாத்துக்கிறேங்க. இங்க வந்து பக்கத்துல வந்து வேர்வா நாத்தமா ஒருத்தவன் போய் உட்கார்ந்தாலுமே இவன் நவுண்டு உட்காந்துருவான், சூ 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 அப்படின்னு சொல்லுவான். சட்டையை கூட தட்டி விட்டுட்டு பேசாம போயிடுவான். இவ்வளவு மோசமானவா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான் பாத்தீங்களா? அழுகுன முகமா, அப்படி பார்க்கவே அருவருப்பா இருக்குமா. இப்படி அந்த பாருங்க என்ன தண்டனை எல்லாம் கொடுக்காம பாருங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு மோசமானவன் பக்கத்துல இருக்க முடியாது. அவன் லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? மறுமை காலம் வரைக்கும் அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மனுஷன் சொல்லுவான். இப்படி இன்னொரு தண்டனை இருக்கு பாருங்க. அதாவது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. புகாரில வந்துட்டு 1374, 236, 924 இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வைங்களேன், இந்த மரமே இந்த கபருடைய தீய கபருக்குள்ள மனிதர்களை பத்தி படிச்சா அது வரிசையா வந்துட்டே இருக்கும். இன்னொரு தண்டனை பாருங்க. கபர்ல வந்து ஒரு நபர் வருவார், ஒரு சுத்தியல் எடுப்பாரு, எடுத்துட்டு வருவாரு. அந்த சுத்தியலை வந்து அடிச்சான்னு வைங்களேன், உகது மலை இருக்குல்ல, உகது மலையை அடித்தால் அந்த மலை தூள் தூளாக நொறுங்கிவிடும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அடிக்கும் நபரை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் தெரியுமா? அந்த மனுஷனை எப்படி படைச்சிருக்கான் தெரியுமா? அவருக்கு வந்துட்டு இந்த பாருங்க, காது கேட்காது, வாய் பேச மாட்டான். இவன் இந்த மனிதனை பெதடியில அடிப்பான், அவன் கத்துவான், கதறுவான், ஆனா அடிப்பவனுக்கு ஒண்ணுமே கேட்காது. ஏன்னா இதை அறிவித்தவர் யார் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. புகாரில வந்துட்டு 1338 இது பதிவுப்பட்டிருக்கு ஹதீஸ். பாத்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம வந்து இருக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு மோசமான கபர் வாழ்க்கை சாதாரண விஷயம் கிடையாதுங்க. விஷ பாம்புகள் சூழ்ந்துரும், பயங்கரமான சூழ்ந்துரும். என்ன செய்வீங்க? அதாவது வயக்கூலு அப்சிர் பில்லதி யசூக, நான் உனக்கு நற்செய்தியாக சொல்கிறேன், இந்த இடத்தை எந்த நாளை பொய்ப்பித்து உலகத்தில் வாழ்ந்து வந்தாயோ அந்த நாள் இடம் இதுதான் சொல்றான். இப்படி பாத்தீங்களா? நீ தானப்பா சொன்ன மர்மையை நம்பல, கபூர வாழ்க்கையை நம்பல, கபூரை நம்பல, அல்லாஹ்விட்ட வருவோன்னு நினைக்கல, கபூருக்கு வருவேன்னு நினைக்கல, அந்த இடம் இத்தாம்பா, இது வந்துட்டியா? இப்போ யார்கிட்ட வந்த பாத்தியா? இதுதான். அதாவது அந்த மாதிரி உடைய வாழ்க்கை, கபூர் வாழ்க்கை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கேள்வி வந்து நான் வந்து 3 கேள்வி தானங்க, மன்றப்புக்க அல்லான்னு சொல்லிடலாமாங்க. எப்படி? மதீனுக்க அதான் மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிடலாமாங்க. என்ன உன்னுடைய நபியார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடலாமாங்க. எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? இங்க வந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு மார்க்கத்தை மதிக்காம நடந்துக்கிட்டு இப்பெல்லாம் நடக்கலாமா? மறுமையை நம்பலன்னா என்னங்க வருது? மறுமையை நம்பலன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மறுமையை நம்பலாம் என்ன தெரியுமா சொல்றான் பாருங்க.
وَأَنَّ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ أَعْتَدْنَا لَهُمْ عَذَابًا أَلِيمًا. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அத்தியாயம் 17 வசனம் 10. எவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நோவினை தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கின்றோம் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எல்லாம் குர்ஆன்ல வந்தது, சும்மா சாதாரணமா நாங்க பேசல. அந்த அளவுக்கு மோசமானதுதான் இந்த கபருடைய வாழ்க்கை அந்த தீயவர்களுக்கு. அப்ப நாம் எப்படி நடக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்து காட்டியதை நாம் வாழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் சொர்க்கம் செல்வோம். ஆகையால் மனிதர்கள் அனைவருமே, நான் நீங்கள் கேட்பவர்கள் அனைவருமே ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.